ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரிவர்ப்ஸ் வாய்ஸ் ஓவர் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வழக்கம் போல் நம்ம பார்க்கக்கூடிய ஹாண்டட், அதாவது ஹாரர் ரியல் லைஃப் கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும், அதை கிளிக் பண்ணி ஆர்டர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கும் ஏதாவது ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, உங்களுக்கு இருக்குது, இல்லைனா உங்கள் ஃப்ரெண்டுக்கு இல்லைனா உங்கள் ஃபேமிலிக்கு நடந்திருக்கு அப்படின்னா அந்த சம்பவத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் நமக்கு ஷேர் பண்ணலாம். அது எப்படி ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நம்ம வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் ஐடியும் நம்மளுடைய இமெயில் ஐடியும் கொடுத்துருக்கோம். நான் ஸ்க்ரீனில் கூட நான் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறேன். அந்த இமெயில் ஐடிக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் மூலியமாக வந்துட்டு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி அந்த சம்பவத்தை ஷேர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வாய்ஸ் மெசேஜ் மூலியமாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியை கிளிக் பண்ணி நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியை வந்துட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு அங்கே நீங்கள் டைரக்ட் மெசேஜில் எனக்கு உங்களுடைய ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸை வந்துட்டு வாய்ஸ் மெசேஜாக ஷேர் பண்ணலாங்க. ஸோ அந்த சம்பவத்தை நம்ம யூடியூப் சேனல் மூலியமாக வீடியோ மூலியமாக நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வரைக்கும் கொண்டு வந்து சேர்ப்போங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த சம்பவத்தை நமக்கு யார் ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஆகிய ஸ்வேதா அப்படிங்கிற ஒரு பெண்ணு தாங்க நமக்கு இன்ஸ்டாகிராம் மூலியமாக இந்த ரியல் லைஃப் கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த சம்பவம் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் இருக்கிற அனகாபுத்தூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல தாங்க இந்த சம்பவம் நடந்திருக்கு. அதாவது ஸ்வேதா அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா அங்கே வந்துட்டு வசிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க போல். ஸோ அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வேதாவுடைய அம்மா பார்த்திங்கன்னா வந்துட்டு அங்கே இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஸ்வேதா தான் அவங்களுடைய அம்மாவுக்காக வீட்டில் மதிய உணவு சமைச்சு சாப்பாடு கொண்டு போவாங்களாம் ஹாஸ்பிட்டலுக்கு. ஸோ அதே போல் ஸ்வேதா அதிகமாக அப்பப்போ வந்துட்டு இந்த நான்வெஜ் ஐட்டங்களை சமைச்சிட்டு அம்மாவுக்காக கொண்டு போவாங்களாம். ஸோ அதே போல் ஒரு நாள் வீட்டில் நான்வெஜ்ஜை சமைச்சிட்டு கொண்டு போகலான்ட்டு சொல்லி கொண்டு போகும்போது ஒரு குறுக்கு வழியாக இந்த வாட்டி நம்ம போய் பார்க்கலாம், கிட்ட இருந்தால் இப்படியே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறுக்கு வழியை தேர்ந்தெடுத்து அந்த வழியாக நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போய் அம்மாவுக்கு சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குறுக்கு வழியில் போயிட்டுருக்காங்க. ஸோ அப்படி அந்த குறுக்கு வழியாக போய்கிட்டு இருக்கும்போது என்னன்னு தெரியல, ஸ்வேதாவுக்கு பார்த்திங்கன்னா ஒரே வயிறு வலி, அது மட்டும் இல்லாமல் அங்கேயே வந்துட்டு பீரியட்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஆயிடுது. ஸோ ரொம்ப வலியில் வந்துட்டு அந்த இடத்துல அப்படியே உட்காந்துடுறாங்க ரோட்லேயே. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு தெரியல அவங்களுக்கு, திடீர்னு அப்படியே மயக்கம் போட்டு அங்கேயே விழுந்துடுறாங்க. மயங்கி விழுந்த ஸ்வேதா கண்ணை எழுந்து பார்க்கும்போது அவங்க வந்துட்டு அவங்களுடைய அம்மாவுடைய ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்காங்க. ஸோ அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு எப்படி வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த குறுக்கு வழியாக வந்தவங்களில் யாரோ இப்படி பொண்ணு மயங்கி விழுந்ததை பார்த்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் சேர்த்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸ்வேதா பார்த்திங்கன்னா அவங்களுடைய கல்லூரி படிப்பை வந்துட்டு முடிக்கிறாங்க. முடித்த உடனே பார்த்திங்கன்னா ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலையும் கிடைக்கிது. வேலைக்கு சேர்ந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய லைஃப்ங்கிறது ரொம்பவே சந்தோஷமாக போயிட்டுருக்குது. ஸோ இதுக்கு நடுவில் ஸ்வேதாவுக்கு பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் வந்துட்டு வரம் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த வரம் தேடி வரம் கிடைச்சும் கல்யாணமும் ஆயிடுது அவங்களுக்கு. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்வேதாவுக்கு அடிக்கடி அமானுஷ்ய சம்பவங்கள் நடக்கிறது ஆரம்பிச்சிருக்கு. அதாவது பார்த்திங்கன்னா வந்துட்டு அடிக்கடி மயக்கம் போட்டு விழுறது, அடிக்கடி அங்கே வந்துட்டு யாரோ போகிற மாதிரி ஒரு உருவம் தெரிகிறது, நடு ராத்திரியில் எழுந்து உட்காந்து அந்த பேய்கள் அமானுஷ்யத்தை பற்றி வந்துட்டு யோசிக்கிறது, இப்படின்னு சொல்லி நிறைய அமானுஷ்ய சம்பவங்கள் அவங்களுக்கு நடக்க ஆரம்பிக்குது. ஸோ அதனால் இவங்க ரொம்பவே பயந்து இந்த விஷயத்தை பற்றி வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் இந்த சம்பவத்தை கேட்டு வீட்டில் இருக்கிறவங்க இதெல்லாம் நம்புற மாதிரியா தெரியலைங்க. அதாவது நம்பவே இல்லை இந்த விஷயத்தை பற்றி. ஸோ இதுக்கப்புறம் ஸ்வேதாவுக்கு பார்த்திங்கன்னா இந்த அமானுஷ்ய சம்பவங்கள் வந்துட்டு தொடர்ந்து ஒரு 4-5 மாதம் அப்படி நடந்துக்கிட்டே இருந்திருக்குங்க. ஸோ அமானுஷ்ய சம்பவங்கள் ரொம்பவே நடக்க ஆரம்பித்ததுனால அவங்க கணவர்கிட்ட சொல்லி நம்ம வந்துட்டு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயப்பன் கோயில் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு கோயிலுக்கு கணவனோட போகிறாங்க. ஸோ கணவனோட போன அந்த கோயிலில் சாமி கும்பிட்டு இருக்கும்போது யாரோ ஒரு பெண் வந்துட்டு நம்மளுடைய ஸ்வேதாவை வந்துட்டு தாக்க வராங்க. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா ஸ்வேதாவுக்கு ஒன்றுமே புரியலை. ஸோ அவங்க தாக்க வரும்போது வந்துட்டு இவங்க திடீர்னு மயக்கம் போட்டு அங்கேயே விழுந்துடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அங்குள்ளவங்க பார்த்திங்கன்னா ஸ்வேதாவுக்கு வந்துட்டு தண்ணியை தெளித்து எழுப்பி விட்றாங்க. எழுப்பி விட்டதுக்கப்புறம் ஸ்வேதாவுடைய கணவரை கூப்பிட்டு பூசாரி என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களுடைய மனைவி உள்ள வந்துட்டு ஒரு ஆன்மா இருக்குது, அது என்னால் வந்துட்டு உணர முடியுது அப்படிங்கிற மாதிரி ஸ்வேதாவுடைய கணவர்கிட்ட சொல்கிறாரு. இதனால தான் அந்த பெண்ணு வந்துட்டு ஸ்வேதா வந்துட்டு தாக்க வராங்க.
ஏன்னா அந்த பெண் தான் இந்த கோயிலுடைய சாமி ஆடுற பெண், அவங்களுக்கு உணர்ந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கணவர்கிட்ட சொல்கிறாரு. அதுக்கப்புறம் கணவர் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்துட்டு பயந்து போய், அதாவது அதிர்ச்சியாகி, சரி சாமி இப்போ என்ன பண்ணலாம், இப்போ எப்படி விரட்டுறதுலாம் என்ன பண்ணுறது, கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்க, பூசாரி வந்துட்டு சரி ஓகேப்பா கவலைப்படாத, இதை வந்துட்டு சில மாந்திரீகமான பலகாரம் பண்ணி வந்துட்டு இந்த ஆவியை வந்துட்டு நம்ம வந்துட்டு விரட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கணவர்கிட்ட சொல்கிறாரு. அடுத்த வாரம் அமாவாசை வருது. ஸோ நீங்கள் அன்றைக்கி வாங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லி 2 பேருமே வந்துட்டு அங்கேருந்து போக சொல்லிடுறாரு. 2 பேரும் பூசாரியுடைய பேச்சை கேட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதே போல் ஸ்வேதாவும் அவருடைய கணவரும் பார்த்திங்கன்னா பூசாரி சொன்ன மாதிரி அடுத்த வாரம் அமாவாசை அன்றைக்கி வராங்க. ஸோ வந்து பார்த்தா பூசாரி பார்த்திங்கன்னா ஏற்கனவே அவங்களுக்கான எல்லா ஏற்பாடுமே வந்துட்டு செஞ்சு வச்சுருக்காரு. ஸோ அப்போ வந்துட்டு ஒரு சக்கரத்துக்கு நடுவில் வந்துட்டு ஸ்வேதா வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு உட்கார சொல்கிறாரு. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா அந்த சக்கரத்துக்கு நடுவில் உட்கார சொன்ன உடனே ஸ்வேதா பார்த்திங்கன்னா ஒரு விதமாக சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு அவங்களுக்கு தன்னைத்தானே வந்துட்டு அடிச்சுக்கிறாங்க, ஒரு மாதிரி பிறன்றாங்க கீழே. ஸோ இதை பார்த்த கணவருக்கு வந்துட்டு ரொம்பவே பயமும் ப்ளஸ் வந்துட்டு ஒரே கவலையாகவும் இருந்திருக்கு. ஸோ இதுக்கு நடுவில் பூசாரி அவர் ஏற்பாடு செஞ்சு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஸோ மந்திரத்தை சொல்ல ஸ்வேதாவுடைய உடம்புல இருக்கிற ஆன்மா கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்து அப்புறமா வந்துட்டு கம்ப்ளீட்லி வந்துட்டு வெளியே வந்துடுது. அதுக்கப்புறம் அந்த பூசாரி அந்த ஆன்மா கிட்டே கேட்குறாரு, ஏன் நீ யார், ஏன் இந்த பொண்ணுடைய உடம்புல இருக்கிற அப்படிங்கிற மாதிரி அந்த ஆவிக்கிட்ட கேட்குறாரு. என் பேர் வந்துட்டு சரஸ்வதி, எனக்கு அப்பா அம்மா இல்லை, நான் சின்ன வயசுலேருந்தே என்னுடைய அத்தை வீட்டில் தான் வளர்ந்தேன். ஆனால் என்னுடைய அத்தையுடைய கொடுமைகளை என்னால் தாங்க முடியலை. அதனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நான் அந்த வீட்டிலேருந்து வெளியே வந்துட்டேன். எனக்கு ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலை கிடச்சிது, அங்கே நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் அங்கேயும் என்னுடைய அத்தை வந்துட்டு எனக்கு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நான் அந்த ஹாஸ்டலில் தான் தங்கியிருந்தேன். ஸோ என்னுடைய அத்தையுடைய கொடுமைகளை தாங்க முடியாமல் நான் என்னுடைய ஹாஸ்டல்லையே வந்துட்டு தூக்கு போட்டு தொங்கி சூசைட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த விஷயத்தெல்லாம் கேட்ட பூசாரிக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருந்தது. ஆனாலும் ஒரு விஷயத்தை கேட்குறாரு. சரி அதெல்லாம் ஓகே, ஆனால் இந்த பொண்ணோட உடம்புல நீ எதுக்கு வந்த, எப்படி வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு குறுக்கு வழியில் வந்துட்டு ஒரு மரத்துக்கு மேலே தான் நான் இருப்பேன். இந்த பொண்ணு, அதாவது இந்த நான் சொன்ன பார்த்திங்களா ஸ்வேதா அப்படிங்கிற பொண்ணு பார்த்திங்கன்னா இந்த வழியாக தான் வந்துட்டு எப்போவுமே போயிட்டு வந்துட்டுமா இருப்பா. அதுவும் நான்வெஜ் ஐட்டமாக தான் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்துட்டுமா போயிட்டு இருந்தா. வழக்கம் போல் ஒரு நாள் வந்துட்டு ஸ்வேதா நான்வெஜ் ஐட்டமாக வந்துட்டு கொண்டு போயிட்டு இருக்கும்போது நான் பின்தொடர்ந்து போனேன். போயிட்டுருக்கும்போது இவங்களுக்கு அந்நேரம் பார்த்து பீரியட்ஸ் வந்ததுனால, ரத்தப்போக்கு வந்ததுனால நான் அது வழியாக இவங்களுடைய உடம்புக்குள்ளே பூந்துட்டேன். இந்த விஷயத்தெல்லாம் கேட்ட பூசாரி அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சரி அதெல்லாம் ஓகே, ஆனால் நீ இப்போ இவங்களுடைய உடம்பை விட்டு போயிடு. இவங்களுக்கு இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கு, இவங்க வாழ வேண்டிய பொண்ணு, தயவு செய்து இவங்களுடைய உடம்புலேருந்து போயிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஆன்மா, இல்லை நான் போக மாட்டேன், என்னை விரட்ட பார்த்தீங்க இந்த பொண்ணுடைய உடம்புல இருந்தேன்னா நான் இந்த பொண்ணையும் கொன்னுடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல பூசாரிக்கு அதிர்ச்சி ஆயிடுது. ஸோ பூசாரியும் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு அவருடைய மந்திரங்களை வந்துட்டு பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா அந்த ஆவிக்கிட்ட உன்னுடைய உச்சி மண்டையில் இருக்கிற ஒரு முடியை என்கிட்ட எடுத்துக்கூடு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஸோ அதுக்கு அந்த ஆன்மா, இல்லை எனக்கு உச்சி முடியெல்லாம் தெரியாது, நீயே வந்து என் தலையிலிருந்து எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி அந்த பூசாரிக்கிட்ட சொல்லுது. அதுக்கப்புறம் அந்த பூசாரி அவராகவே ஒரு முடியை எடுத்து செவுத்தில் ஆணி போட்டு அடித்து அதுக்கப்புறம் அந்த ஆவிக்கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உனக்கு எதனா தீராத ஆசை இருந்தால் சொல்லு, நான் அந்த ஆசையை நிறைவேற்றுறேன், அதுக்கப்புறம் நீ இந்த பொண்ணுடைய உடம்புலேருந்து போயிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, எனக்கு நான்வெஜ் ஐட்டமாக வந்துட்டு விருந்தா வைங்க, அதில் கோழியும் ஒரு பன்றியையும் பலி கொடுங்க. ஸோ அதில் கோழியுடைய ஈரலும் பன்றியுடைய ஈரலுமாக வந்துட்டு நல்லா வந்துட்டு இது பண்ணி எனக்கு விருந்தா வைங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த பூசாரிக்கிட்ட சொல்லுது. ஸோ நீங்கள் எனக்கு படையல் வச்சிங்க அப்படின்னா நான் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு நான் இந்த பொண்ணுடைய உடம்பை விட்டு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி பூசாரிக்கிட்ட சொல்ல, பூசாரியும் ஆன்மாவுடைய பேச்சை ஏற்று படையல் வைக்கிறாரு. அந்த ஆன்மாவும் பார்த்திங்கன்னா அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த பொண்ணுடைய உடம்புலேருந்து கிளம்பிடுச்சு. ஸோ இந்த விஷயத்துலேருந்து என்ன புரியுது அப்படின்னா, இது ஒரு ரியல் லைஃப் கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸுக்கு நம்ம பெரியவங்க எப்போவுமே சொல்லுவாங்க, வெளியே போகும்போது வந்துட்டு நான்வெஜ் ஐட்டம்லாம் நைட்டில் ஒரு சாயந்தரமாக நைட்டில் வந்துட்டு கொண்டு போகக்கூடாது எப்போவுமே வெளியே அப்படிங்கிற மாதிரி. ஸோ நமக்கு அந்த சின்ன வயசில் வந்து அதோட அர்த்தங்களில் என்ன விஷயம், காரணம் என்ன அப்படிங்கலாம் நமக்கு தெரியாது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்மளுடைய முன்னோர்களுக்கு தெரிஞ்ச விஷயம், எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறனால மட்டும்தான் வந்துட்டு நமக்கு எதுவும் ஆகிடக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தோடு வந்துட்டு நமக்கு சொல்கிறாங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த சம்பவம் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் நம்மளுடைய வீடியோவை பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்க கைஸ். ஸோ தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன், சப்ஸ்கிரைப் வந்துட்டு பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எதனா ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸ், ரியல் கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் மூலியமாக டைரக்ட் மெசேஜில் வாய்ஸ் மெசேஜ் மூலியமாக ஷேர் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நம்மளுடைய இமெயில் ஐடி வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி கீழே கொடுத்துருக்கோம். அந்த இமெயில் ஐடி மூலியமாக நீங்கள் வந்துட்டு டெக்ஸ்ட் மெசேஜில் வந்துட்டு உங்களுடைய ரியல் லைஃப் ஹாரர் கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை வந்துட்டு ஷேர் பண்ணலாங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ சுவாரஸ்யமாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே போல் சுவாரஸ்யமான ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.